மணிமண்டபத்தில் குதிரையுடன் கூடிய வெண்கல சிலை நிறுவ வேண்டும் என மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கம் கோரிக்கை. விடுதலை போராட்ட வீரர் மாவீரர் சுந்தரலிங்கனாருக்கு கவர்னகிரியில் உள்ள மணிமண்டபத்தில் குதிரையுடன் கூடிய வெண்கல சிலை நிறுவ வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. 1974 கட்டப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டையிலும் 1998 தமிழக அரசால் கட்டப்பட்ட கவர்னகிரி மாவீரன் சுந்தரலிங்கனார் மணிமண்டபத்திலும் இதுவரை மார்பளவு சிலைதான் உள்ளது. தற்போது தமிழக அரசு சுந்தரலிங்கனார் மணிமண்டபத்தை புனரமைக்க ரூபாய் 75 லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆகவே உடனடியாக தமிழக அரசு மணிமண்டபத்தில் உள்ள சுந்தரலிங்கனார் சிலையை மாற்றி குதிரையுடன் கூடிய வெண்கல சிலை அமைக்க கோரி கோரிக்கை மனு வைக்கப்பட்டது. மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன், தமிழர் விடுதலை கொற்றம் வியனரசு, முருகேசன், தமிழர் விடுதலை களம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மங்கள்ராஜ், கொள்கை பரப்பு செயலாளர் பாலமுருகன், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் வன்னை பிரசாந்த், வழக்கறிஞர்கள் பிரபு, வெள்ளப்பாண்டி, தங்கவேலு, மோகன்தாஸ், மாசிலாமணி, மருதம் சங்கிலி சரவணன், பசுபதி பாண்டியன் உட்பட நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். மேலும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு மாவீரர் சுந்தரலிங்கனார் வானூர்தி நிலையம் என்று பெயர் வைக்கவும் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.